அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்மீக ஞானம் கொண்ட குழந்தைகளாக வளருங்கள். அந்த குழந்தைகள்தான் நல்ல குழந்தைகளாக வளர்கின்றார்கள் என்று அப்துல் கலாம் அவர்களே அழகாக வெளிப்படுத்துகிறார். ஒரு குழந்தையின் முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிடும்போது, ஒரு குழந்தையின் உண்மையான முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமானவர்கள் ஆன்மீக சூழலில் உள்ள தாய், தந்தையர் மற்றும் ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களே என்று தனது அனுபவத்தை தெளிவாக தெரிவிக்கிறார். அதாவது, ஆன்மீக சூழலில் உள்ள தாய், தந்தையர், ஆசிரியர்கள் சொல்வதே ஆன்மீக அடிப்படையில் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் ஆசிரியருக்கும் உள்ள உரிமையை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்ததல்ல, வாழ்க்கை நெறிகளை அறிந்து கொள்வது அல்லது வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொள்வது என்றே சொல்லலாம். ஆன்மீக குழந்தைகளாக ஒவ்வொரு குழந்தைகளும் வளர வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தாமல் இருப்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்களாக இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் தங்களை நேசிப்பதில்லை. ஆகவே தங்கள் மீது காட்டும் அன்பை விட தங்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பு காட்ட மிகவும் கஷ்டப்படுகின்றனர். தாங்கள் யார் என்பதை ஆன்மீக சிந்தனையுடன் அறிந்து கொள்ளாத பெற்றோர்களாக பலர் இருக்கின்றார்கள். நாம் சட்டை அணிந்து கொள்வது போல் நமது ஆத்மா நமது உடலை தற்காலிகமாக பயன்படுத்துகிறது. இதனை புரிந்து கொண்டால் தனக்கும் தனது பிள்ளைக்கும் இருக்கும் உறவு தெளிவாக புலப்படும். இது தெரியாததால் தான் தங்கள் குழந்தைகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தான் இருக்கின்றார்கள் என்ற தவறான எண்ணங்களை தாய், தந்தையர் கொண்டிருக்கின்றனர். ஆகவே உங்கள் குழந்தைகள் உங்களுடைய உடைமைகள் அல்ல. உங்கள் குழந்தைகள் அவர்களுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் உங்களுக்கு கிடைத்தது ஒரு தற்காலிக பரிசு என்பதை உணர்வதுதான் அற்புதமான குழந்தைகளை வளர்க்கும் வழி. அதே நேரத்தில் தனித்திறமையையும் தனித்துவத்தையும் வளர்த்து கொள்வதற்கு ஊக்குவிப்பதுதான் பெற்றோர் கடமை எனவும் எண்ண வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் மற்ற குழந்தைகளிடமிருந்து மாறுபட்டவர்கள். தன்னால் என்ன ஆக முடியுமோ அதுவாக வளர்ந்து பூத்து குலுங்க வேண்டியதுதான் அவர்கள் வேலை. நீங்கள் வெறும் வில் மட்டுமே. குழந்தைகள்தான் அதிலிருந்து ஏவப்படும் அம்புகள். அவர்களுடைய ஆன்மாக்கள் நாளை என்னும் வீட்டினுள் வசிக்கின்றன. உங்கள் கனவுகளில் கூட அந்த வீட்டினுள் நுழைய முடியாது. அவர்கள் உங்கள் வீட்டில் தங்க மட்டுமே இடமளிக்க முடியும். ஆகவே உங்கள் அன்பை கொடுக்கும் போது கூட உங்கள் எண்ணங்களை அவர்கள் மேல் திணிக்காதீர்கள். அவ்வாறு வேறொரு நபராக மாற்ற முயற்சிக்கும் போது அவர்களின் ஆன்மா உலர்ந்து இலையுதிர் மரங்களைப் போல் மகிழ்ச்சி இழந்துவிடும். இதனைத்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிடும்போது, ஒரு குழந்தையின் உண்மையான முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமானவர்கள் ஆன்மீக சூழலில் உள்ள தாய், தந்தையர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் என்று தனது அனுபவத்தை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது, ஆன்மீக சூழலில் உள்ள தாய், தந்தையர் என்று சொல்வதே ஆன்மீக அடிப்படையில் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள உரிமையை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இங்கே ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்ததல்ல, வாழ்க்கை நெறிகளை அறிந்து கொள்வது,
அல்லது வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்டு அவ்வாறு நடந்து கொள்வதே என்று சொல்லலாம். ஒவ்வொரு உடல் தோற்றத்திலும் மட்டுமின்றி மன இயக்கத்திலும் மாறுபட்டவர்கள். நாம் அணியும் ஆடையை மாற்றிக்கொள்வது போல் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆன்மாவும் அவ்வப்போது மாறி மாறி பிறவி எடுத்து கொள்கிறது. பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு அதுதான். இதனை பல பெற்றோர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் குழந்தைகள் தங்கள் நடத்தைகளை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்கின்றார்கள். இதனை பெற்றோர் அனுமதிக்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என நினைப்பதோ அல்லது அவர்கள் நாம் சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்ற ஆளுமையை அவர்கள் மீது திணிப்பதோ அறியாமை. அந்த உரிமை நமக்கு கிடையாது என்பது ஆன்மீகம் கூறும் கருத்து. ஆகவே ஆன்மீகம் கூறும் உணர்வோடு மட்டும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் உரிமை எடுத்து கொள்ள வேண்டும். பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களே தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் கூறும் புராணங்களை தற்கால குழந்தைகள் கேட்க தயாராக இல்லை. மனித குணம் மற்றவர்களை அடக்கியாள வேண்டும் என்பதுதான். ஆனால் அதனை ஒருவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகள் ஒருபோதும் வாரிருக்க மாட்டார்கள். ஆன்மீகத்தில் வளர விடுங்கள். நன்றி. This video sponsored by BuyMote. BuyMote என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோடு செய்து வைத்து அந்த ஆப் மூலமாக உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த ஆப்பில் பர்ச்சேஸ் செய்து கொண்ட பொருட்கள் உங்கள் வீட்டிற்கு ஓரிரு வாரத்திற்குள் நல்ல தரமான குவாலிட்டியான பேக்கிங் செய்யப்பட்ட நல்ல பொருட்களாக உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.